இது உனக்கு சந்தோஷமா? ஆமா, அந்த பூ கட்டுறவ அவ என்ன பெரிய நகை கடை வச்சிருக்கிற மாதிரி மூச்சுக்கு 300 தடவை எங்க அம்மா கடை வச்சு உழைச்சி சம்பாதிக்கிறவன அழுத்தமா சொல்லுவா. இப்போ அந்த கடையை நம்ம காலி பண்ணியாச்சு. கடையை காலி பண்ணியாச்சுன்னா அப்ப நீதான் ஏதாவது பண்ணியா? அத நான் ஏன் பண்ணணும்? அதுங்க ஆட்டத்துக்கெல்லாம் தானா நடக்கும். கார்பரேஷன்ல இருந்து வந்து கடையை தூக்கிட்டாங்களாம். வீட்டுல வந்து சொல்லி மூக்கால அழுதுகிட்டு இருந்தா. ஐயோ, அப்படியா மாஸ்டர்? ஆமா, கோவில் சார்பா ஏதோ கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்களாம். கடையில அழுகுன தேங்காய், காஞ்சி போன பூ, கெட்டு போன பழம் இதெல்லாம் வித்திருக்காங்களாம். அதுவும் அதிக விலைக்காம். இப்ப தெரியுதா அந்த பொம்பளை எப்படி 2 பொண்ணுங்களையும் கட்டி கொடுத்திருக்கான்னு? விஜய், அவங்க அப்படி எல்லாம் கிடையாது. நீ பாத்தியா? 2 பேரையும் டிகிரி முடிக்க வச்சிருக்கா. சாதாரணமா பூ வைக்கிற பொம்பளை இப்படி எல்லாம் பண்ண முடியுமா? இந்த மாதிரி ஏமாத்து வேலை பண்ணிதான் சம்பாதிச்சிருக்கா. ஓ, அப்ப கடையை தூக்கியாச்சா மாஸ்டர்? அவங்க பொழப்புக்கு சாப்பாடுக்குள்ள என்ன மாஸ்டர் பண்ணுவாங்க? என்னமோ பண்ணிட்டு போட்டோம். எங்கேயாவது வேலை செஞ்சு உழைச்சு பொழைக்கணும். இப்படி சொகுசா கோயில் வாசல உட்காந்து ஏமாத்தி பொழைச்சா கடவுள் பாத்துக்கிட்டு இருப்பாரா? அப்போ இந்த பிரியாணி அதுக்குதான் வாங்கிட்டு வந்தியா? ஆமா, வீட்லயே செஞ்சு சாப்பிடலாம்னு நினைச்சேன். அதான் வீட்லயே எல்லாரும் மீனாக்கு தானே வரிஞ்சு கட்டிட்டு நிப்பாங்க. அதான் நாம சாப்பிடலான்னு வரும்போதே வாங்கிட்டு வந்தேன். இந்தா நீ சாப்பிடு. எனக்கு வேண்டாம். ஏன்? உனக்குதான் பிரியாணினா பிடிக்குமே. பிடிக்கும் தான். ஆனா யாருக்காவது நல்லது நடந்தா அதை கொண்டாடுறதுக்கு இதை சாப்பிடலாம். ஒருத்தங்க கஷ்டத்துல இருக்கும்போது அதுக்காக சாப்பிடறதெல்லாம் தப்பு. அது எனக்கு வரவே வராது. ஆமா விஜய், அவங்க உனக்கு வேண்டாம்னா போ. உனக்கு கொடுத்து வைக்கல. அவ அம்மா கடையை தூக்குனாங்கன்னு தெரிஞ்சப்போ ஒருவேளை அது உங்க வேலையதான் இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஐயோ மாஸ்டர், நான் ஏன் மாஸ்டர் அப்படி பண்ண போறேன்? எனக்கு மத்தவங்க கடையெல்லாம் எடுக்க வச்செல்லாம் பழக்கம் இல்ல. அதுவும் அந்த மாதிரி சின்ன கடையெல்லாம் நான் ஏன் மாஸ்டர் எடுக்க சொல்ல போறேன்? அதுவும் சரிதான். அவ அம்மா கடையை எடுத்ததுல